அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தினம் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பர்சனல் கேர் கிட்ஸ் அண்டர் த பிராண்ட் நேம் பொலிவு வாஸ் லான்ச்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொலிவு என்ற பிராண்ட் பெயரில் தனிநபர் பராமரிப்பு பொருட்களை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் கேர் கிட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பர்சனல் கேர் கிட்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. நமக்கு சோப்பு, துணி பவுடரு, ஷாம்பு, துணி துவைக்கிறதுக்கான துணி துவைக்கிற சோப்பு, அடுத்தது எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் தான் என்னது பெர்சனல் கேர் கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஆதி திராவிடர்கள் ஹாஸ்டல்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குறதுக்காக யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்கோ வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க தான் இத வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸா குடுத்திருந்தாங்க. மாசம் வந்து மாசம் இல்ல. பொதுவா ஒரு ரூ. 100 ரூ. 150 வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு, பொலிவு அப்படிங்கிற ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி, அதுக்கு கீழ இந்த பெர்சனல் கேர் கிட்ட வந்து குடுக்க போறாங்க. சரியா? ஸோ டாட்கோ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டூ லோயஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீட்டின் அடிப்படையில் பின்வரும் மாநிலங்களை அதிகபட்சம் முதல் குறைந்தபட்சம் வரை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிகமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வரக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து யாருன்னா கர்நாடகா. இந்த 2 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 51% இந்தியாவுக்கு வரக்கூடிய எஃப்டிஐல 51% இந்த 2 ஸ்டேட்ல இருந்தே வந்துருது. 3வதா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெல்லி. டெல்லிக்கு அடுத்தது யார் அப்படின்னா குஜராத். குஜராத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு. ஓகேங்களா? 14532 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய எஃப்டிஐ அப்படிங்கிறது 1960,000 கோடி. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 398 கோடி தான் வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் இந்த எஃப்டிஐ பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, குஜராத், தமிழ்நாடு. ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் வரணும். அடுத்தது, த பாவர்ட்டி லைன் செட் பை வேர்ல்ட் பேங்க். உலக வங்கி நிர்ணயித்த வறுமை கோடு என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி உலக வங்கியோட வறுமை கோடு அப்படிங்கிறது $2.15. இப்ப இத இன்கிரீஸ் பண்ணி $3 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்ப ஒரு நாளைக்கு $3க்கு குறைவா சம்பாரிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கடுமையான வறுமையில இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். $3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் ரூ. 85 எடுத்துக்கிட்டோம்னா $3 $255 வரும். சரிங்களா? ஸோ ரூ. 255க்கும் கம்மியா சம்பாதிக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ கீ டிசைனர் ஆஃப் செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் செனாப் பாலத்தின் முக்கிய வடிவமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி லதா அப்படிங்கிற ஒரு புரொஃபசர். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் அங்க வொர்க் பண்ணக்கூடிய ஒரு புரொஃபசர். 17 வருஷம் இந்த பிரிட்ஜ வந்து ஆ ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்க கூட இருந்திருக்காங்க. சரியா? மாதவி லதா. கடைசியா, two more wetlands from India have been added to list of Ramsar sites, taking the number of such sites in the country to 91. ஸோ இந்தியாவுல புதுசா ஒரு 2 ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 91 ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. And the latest to join the list of Ramsar sites in India are கிச்சன் இன் பலோடி அண்ட் மெனார் இன் உதய்பூர். ஓகேங்களா? அதாவது பலோடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கிச்சன் அப்படிங்கிற இந்த வெட்லேண்ட், உதய்பூர்ல இருக்கக்கூடிய மெனார் அப்படிங்கிற இந்த வெட்லேண்ட் தான் ரீசென்ட்டா ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அது 2மே எங்க இருக்குன்னா, ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கிச்சன்ல மெனு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த 2 தான் புதுசா ஆட் ஆயிருக்கு. 2மே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.